திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரைக்கு திருவாதிரை திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் சொல்லிட்டு வரோம். ஆமா. ஸோ இன்னைக்கு வந்து நைவேத்தியத்துக்கு வந்து என்ன பண்ண போறோம்? ரொம்ப சிம்பிளா திருவாதிரைக்கு வாழைப்பழம், கிண்ணிப்பழம் போட்டு வெல்லம், கொஞ்சோண்டு பச்சைக்கருப்பூரம், ஏலக்காய் போட்டு நைவேத்தியம். தேங்காய் திருவி போட்டுறாங்க மேல. ஓகே. நம்ம சளிகை பண்றோம் இல்லையா, அதை கூட நைவேத்தியம் பண்ணலாம். எது முடியுதோ ராமானுஜர் நினைச்சுட்டு நம்ம வந்து ராமானுஜர் ஸ்லோகம் சொல்லிட்டு அதில் விளக்கேற்றிட்டு நான் பண்ற பிரசாதத்தை எப்பயும் நைவேத்தியம் பண்ற மாதிரி பண்ணலாம். திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 20 முடிச்சிருக்கோம்ல நம்ம. ஆமா, 20 முடிச்சிருக்கோம். ஒரு வாக்கியம் இல்லையா? எத்தனை வாக்கியம்? மொத்தம் 81 வாக்கியங்கள். அதுல வந்து 20 முடிச்சிருக்கோம். இன்னைக்கு 21வது வாக்கியம் பார்க்க போறோம். பார்க்கும்போது அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அந்த கதை. ஆமா. ஸோ அந்த மந்த்லி திருவாதிரை அன்னைக்கு போடுறோம் நம்ம இல்லையா? ஆமா. சரி, இப்போ கட் பண்ணிட்டு அந்த பழம், வாழைப்பழம், நாட்டு சக்கரை, கொஞ்சோண்டு கற்பூரம், கொஞ்சோண்டு ஏலக்காய் அப்படி போட்டு வேணா கொஞ்சம் நல்ல பால் விட்டுக்கலாம், இல்லை தேங்காய். நான் தேங்காய் போட்டு போறேன். போட்டு நெய்வேத்தியம் இன்னைக்கு. ஓகே. ஆக்சுவலி என்ன பழம் இருக்கோ அதுல அந்த பழம் போட்டுன்றேன். இன்னைக்கு செவ்வாழை பழம் இருந்தது, செவ்வாழை எடுத்துட்டேன். நாட்டு சக்கரை, துளியோண்டு பச்சை கற்பூரம், ரொம்ப இல்லை, துளியோண்டு போடுறேன். ஏலக்காயும் சர்க்கரையும் பொடி பண்ணி வச்சுனோன்னு வச்சுங்களேன், அந்த நல்லா இப்போ பவுடரா விடும். அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ பண்ணணும். சர்க்கரை விட்டு தட்டி போட்டேன். தேங்காய் இது திருவிட்டு எப்படி தேங்காய் உடைப்போம், தேங்காய் எப்படி திருவி போட்டுட்டு இது பண்ணுறேன். சிம்பிள் பிரசாதம் ராமானுஜருக்கு. இன்னைக்கு ராமானுஜருக்கு நைவேத்தியம் ஆயிட்டு. ஆமாம். ஓகே, தேங்க்ஸ் ரிஷி. தேங்க்யூ. இன்னைக்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 21வது வாக்கியம் இல்லையா? ஆமா. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி பார்த்துருவோம். திருக்கோளூர் அப்படிங்கிறது திருநெல்வேலியில் இருக்கிற ஒரு திவ்ய தேசம். திருக்கோளூரை பத்தி என்ன சொல்லுவா அப்படின்னா, போய் சேரும் ஊர், தேடி போய் சேரும் ஊர் அப்படின்னா திருக்கோளூர். திருக்கோளூர் வந்து மதுரகவியார் அவதரித்த ஸ்தலம். ஆழ்வார் திருநகரி இருக்கு இல்லையா? ஆழ்வார் திருநகர்ல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ல இந்த ஸ்தலம் இருக்கு. அங்க வந்து வைத்த மாநிதி பெருமாள் திவ்ய தேசம். அந்த திவ்ய தேசத்துக்கு எல்லாரும் வந்து தேடி போய் பெருமாள் சேவிச்சுட்டு வருவார். அன்னைக்கு ராமானுஜரும் அவருடைய சீடர்களும் போறார். பெருமாள் சேவிக்கிறதுக்காக போகும்போது அந்த ஊர்ல இருந்து மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துட்டு ஒரு தயிர் விற்கிற பெண்மணி வந்து ஊரை விட்டு கிளம்பி போறான். அவளை வழிமறிச்சு ராமானுஜர் கேட்கிறாரு, நம்மாழ்வார் சொன்ன மாதிரி எல்லாரும் தேடி போகும் ஊர் திருக்கோளூர், நாங்கெல்லாம் பெருமாள் சேவிக்கிறதுக்காக வந்திருக்கோம், நீ இந்த ஊரை விட்டு போறியே அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட கேட்கும்போது அவ வந்து ஒரு 81 வாக்கியங்கள் சொல்றா ராமானுஜர்கிட்ட. எல்லாம் வந்து பாரதத்துல இருந்தும் ராமாயணத்துல இருந்தும் பாகவதத்துல இருந்து ஆழ்வார் சரித்திரங்கள்ல இருந்து ஒரு லைன் கோட் பண்ணி 81 வாக்கியமும் ஒரு வாக்கியமும் ஒருத்தர் பத்தி இருக்கும், வேற வேற பத்தி. எதுவுமே வந்து ரிப்பீட் ஆகாது. அந்த மாதிரி 81 வாக்கியங்கள் சொன்னதுதான் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். நம்ம 20 பார்த்துட்டோம். இன்னைக்கு 21. 21வது வாக்கியம் வந்து தேவுமற்ற அறியேனோ மதுர கவியை போலே. தேவுமற்று அறியேனோ மதுர கவியை போலே. தெய்வமற்ற அறியேனோ அப்படின்னா வேற எதுவுமே எனக்கு பெருமாள் வேற எந்த கடவுளையும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னேன்னா மதுர கவியாரை போலே அப்படின்னு அர்த்தம். எனக்கு வேற தெய்வங்கள் தெரியாது அப்படின்னு சொன்னேன்னா மதுர கவியாரை போலே அப்படின்னு அர்த்தம். மதுரகவி திருக்கோளூர் அவதரிச்சிருக்கார். அவர் வந்து பெருமாள் தரிசனம் பண்றதுக்காக வடக்கு நோக்கி பிரயாணம் பண்ணியிருக்கார். பாரத தேசத்தோட வடக்கு அயோத்தி அங்கெல்லாம் பெருமாள் சேவிக்கிறதுக்காக போறார். அங்க அயோத்தி கிட்ட ஒரு நாள் சந்தியாவந்தனம் பண்ணி நிற்கும்போது தெற்கு பக்கத்துல இருந்து ஒரு பெரிய ஒளி, வானத்துல ஒரு பிரகாசமா ஒரு தெற்கு பக்கத்துல இருந்து சூரிய ஒளி. சூரியன் கிழக்கு உதிச்சு மேற்குல அஸ்தமனம் ஆகும். இது தெற்குல இருந்து சூரிய ஒளி. இதுக்கு என்னடான்னு ஒரு ஆச்சரியமாயி அந்த ஒளியை பின்தொடர்ந்து அப்படியே வரார். அப்பெல்லாம் சர்வசாதாரணமா நடப்பா, பாரத தேசத்துக்கு ஃபுல்லாவே நடந்தே போவாள் ஆதிசங்கரர். அவர் அப்படியே அந்த ஒளியை பார்த்து அது பின்னாலேயே வந்தார். வந்தா திருநெல்வேலி வரைக்கும் வந்து ஆழ்வார் திருநகரி வந்துட்டார். ஆழ்வார் திருநகரியில ஒரு புளிய மரத்து அடியில ஒரு பையனை காமிக்கிறது அந்த ஒளி. 16 வயசு சிறுவன்.
அவங்ககிட்ட இருந்து அந்த பிரகாசம் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சு அந்த ஊர்க்காரர்கிட்ட கேட்கிறார், யார் இந்த பையன் அப்படின்னு. அந்த ஊர்க்காரெல்லாம் சொல்றா, 16 வயசு ஆகுது இந்த பையனுக்கு, பிறந்ததுல இருந்து இங்கதான் உட்காந்துருக்கான், அதை தவிர வேற ஒண்ணும் எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற ஊர்க்காரன். ஊர்க்காரன் எப்பவுமே பக்கத்துல இருக்கிற போது அதோட அருமை தெரியாது நமக்கு. அந்த ஊர்க்காரர்களுக்கு தெரியல அந்த பையனை பத்தி. அப்போ மதுரகவிக்கு ஏதோ தோன்றுது. அப்போ அந்த மதுரகவியார் அந்த சிறுவன் தான் நம்மாழ்வார். நம்மாழ்வார் அந்த சிறுவன் 16 வயசு சிறுவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். சத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் அப்படின்னு கேட்கிறார். உடனே நம்மாழ்வார் பதில், 16 வருஷம் வரைக்கும் பேசாத ஒரு சிறுவன், ஒண்ணுமே சாப்பிட்டது கிடையாது, பேசுனது கிடையாது, யாரு கூடயும் பேச மாட்டார். மதுரகவி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றார், அத்தை தின்று அங்கே கிடக்கும். மதுரகவி கேட்ட கேள்வி நம்மாழ்வாருக்கு புரிஞ்சிருக்கு, நம்மாழ்வார் சொன்ன பதில் மதுரகவிக்கு புரிஞ்சிருக்கு. நமக்கு கேள்வியும் புரியாது, பதிலும் புரியாது இல்லையா? இப்ப கேள்வி என்னன்னா, சத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் அப்படின்னா, சத்தத்தின் வயிற்றில் சிறியது, சத்தத்து அப்படின்னா உடம்பு. இந்த உடம்பு டெய்லி செத்து செத்து பழைக்கிற உடம்பு, இது நிரந்தரமே இல்லாத உடல் இது. அந்த உடல்ல, அந்த உடலோட வயிற்றுலன்னா அந்த உடலோட மைய பகுதியில சிறியது பிறந்தால், சிறியது அப்படின்னா ஜீவாத்மா, உயிர். பெரியதுன்னா பரமாத்மா, சிறியதுன்னா ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மா இந்த உடல்ல பிறந்ததுன்னா எத்தை தின்று எங்கே கிடக்கும் அப்படின்னா, எதை புடிச்சுண்டு வாழும், அந்த உயிர் எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னு கேக்குறாரு. பதில் ஜீவாத்மா எந்த உடலுக்கு போறதோ அதோட பாப புண்ணியம் கணக்கோட சேர்ந்து இருக்கும் அந்த ஆத்மா. அந்த உடலை விட்டு வெளியே வரும்போது அது பரமாத்மா வாழும். ஆனா அந்த உடலுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அந்த உடல் தான் அதுக்கு சார்பு. அதான் பதில். சாஸ்திரமா மதுரகவி அப்படியே விழுந்தார். இன்னையில இருந்து நான் உங்களுக்கு சிஷ்யன், உங்களை தவிர வேற யாரும் எனக்கு தெரியாது, தேவு மற்றும் அறியேன். தேவு மற்றும் அறியேன் வேற தெய்வங்களே எனக்கு கிடையாது, எனக்கு தெரிஞ்சது எல்லாமே நீங்க தான், நம்மாழ்வார் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு அர்த்தம். தேவு மற்றும் அறியேனோ மதுரகவியாரை போலே அப்படின்னு சொல்றான். ஆச்சாரியனே எனக்கு எல்லாம், ஆச்சாரியனே எனக்கு தெய்வம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஞானம் இருந்ததா, தைரியம் இருந்ததா? நான் திருக்கோளூர்ல இருந்தான்னா பக்கத்து ஊர்ல இருந்தான்னு எல்லாம் ஒண்ணுதான்ப்பா அப்படின்னு அந்த பெண் பிள்ளை ராமானுஜரை பார்த்து சொல்றான். அதான் இந்த வாக்கியம். ஆச்சரியமா இருக்குல்ல, பகவானோட லீலைகள் பாருங்க. யார் யார் மூலமா நம்மளுக்கு நாலேஜ் கொடுத்துருக்காருல்ல. ஆமா, நல்லா இருந்தது. நல்லா இருந்தா. தேங்க்யூ. ஓகே, அடுத்த திருவாதிரைக்கு அடுத்த வாக்கியம் பார்ப்போம். சரி, ஓகே, தேங்க்யூ.